ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்னென்னு சொன்னால் கனடா நிலவரம் சொல்ல போன்றேன் பாருங்க. அப்படின்னு சொல்லி கனடாவில் இப்போ வந்து தோட்டங்கள் வந்து நல்லா விளைந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் தோட்டம் வந்து எல்லாமே அப்படியே காஞ்சி போயிடும். ஆனால் இப்போ வந்து நல்ல பயிர்கள் எல்லாம் நட்டு கொண்டிருக்கின்றார்கள். நட்டு நல்ல விளைச்சல் ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கின்றது. கனடாவில் கூடுதலான மக்கள் வந்து தோட்டம் செய்கின்றார்கள். பாருங்கள் என்ன அழகாக செய்கின்றார்கள். இதில் வந்து கூட வந்து மிளகாய் கண்டு வச்சுக்கிறார்கள். மிளகாய் வச்சுக்கிறீங்க. நீர் என்ன பேசுறீர்? இது மிளகாய், பச்சை மிளகாய் இல்லையே. பின்ன என்னங்க உள்ள கிடக்குது? பச்சை மிளகாய் தானே வச்சுக்கிறீங்க. இல்லையடி பிள்ளை, அது வந்து முள்ளக்காயும் வெண்டிக்காயும் வச்சுக்கிறேன்டி. வெண்டிக்காயா? இது வெண்டிக்காய் எனக்கு இல்லையே, போஞ்சி எனக்கு கிடக்கு. தக்காளி பிள்ளைங்க கிடக்கு. இது பிள்ளை அந்த பக்கத்தில் வேறடி போஞ்சி இருக்கிறடி. சரிதான். நீங்கள் இது என்னண்டு வளர்க்குறீங்கள்? இதுக்கு என்னென்ன இதுகள் போடுறீங்கள் இந்த மரத்துக்கெல்லாம்? நான் பிள்ளை இந்த காணிங்க வந்து கொஞ்சம் மண் போட்டேன். நான் இந்த மண் உங்களுக்கு தெரிவினமா? அங்கேயே தெரிவினமோ இல்லையடி பிள்ளை. நீர் என்ன சொல்லுறீர்? நீர் உமக்கு ஒன்றும் தெரியாதபடியே தானே இங்கே கேட்குறேன். இது என்ன மண்ணுகள் தந்தவையா? மண்ணல் தந்தவை தானடி பிள்ளை. என்னென்னு சொன்னால் அது வந்து அங்கேயே வியலே தெரியும் அடி பிள்ளை. மண்ணுகள் நாங்கள் அந்த மண்ணுகளை கொண்டு வந்து போட்டு கொத்தோணும் அடி பிள்ளை. அப்படின்னா இவ்வளோ பெரிய இது இந்த பூசணிக்காய் கிடைக்கு. அது பூசணிக்காயில் அடி நீத்துக்காய் அடி பிள்ளை. நீ என்னடி பிள்ளை எல்லாத்தையும் நீத்துக்காய பூசணிக்காய் நீத்துக்காயன்ற. அப்போ என்னங்க இதில் நிறைய நீத்துக்காயா நிற்கின்றது? மடி பிள்ளை நிறைய நிறுத்துக்காய் வரும் மடி பிள்ளை. அப்போ நீங்கள் இந்த தோட்டத்துக்குள்ள வந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்து இதை விற்கிறீங்களா வெளியில்? இல்லையடி பிள்ளை, நீர் என்ன கதைக்கிறீர்? அது வந்து ஆட்களுக்கு கொடுக்குறேன் நான், பக்கத்து வீட்டு ஆட்களுக்கு கொடுக்குறேன் நான். இது என்னங்க இது பெரிய ஒரு எங்கள்ட ஊர் தாமரைப்பூ இலகனா கிடக்கு. மடி பிள்ளை, இது நெல்லையில் அடி இந்த பங்களாதேஷ் மக்கள் அடி பிள்ளை. இதை வச்சு நடுகின மடி பிள்ளை. இங்கே பாருங்க, இது என்ன இவ்வளோ கூட்டமாக நிறைய கிடக்கு. தக்காளி மரங்கள் எனக்கு, கத்தரி மரம் என்ன கட்டி வச்சுக்கணும் என்னத்துக்காண்டி? அதடி புள்ள அணில் இல்லாமல் வந்துடும், அதானோடையத்தான் கட்டி வச்சுக்கணும். இங்கே பாவக்காய் கறி நிற்குது. பாவக்காய் என்ன காய்க்குதா அங்கே உள்ளுக்கு? மடி பிள்ளை, இது காட்டு பாவக்காய் எனக்கு தாண்டி இங்கே இருக்குது. ஆனால் நல்ல பாவக்காய் அடி. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பூசணிக்காய் கிடக்குது. பூசணிக்காயோ அல்லது இந்த நீட்டுக்காய் தான் கூட வச்சுக்கிறேன் வேணாங்க. மடி பிள்ளை, நீட்டுக்காய் தானே கூட கிடக்குது. இது என்னங்க இந்த இலையா? இது என்ன இந்த பெரிய இலையா கிடக்குது? இது அடி ஃபுல்லாக அவங்க பங்களாதேஷ் மக்கள் ஒரு சமைச்சு சாப்பிட்ற வேடி. என்ன இந்த பேரண்டு தெரியல, யாருக்கும் தெரிஞ்சாக்கு சொல்லடி. இங்கே பேருங்கோவன் வெண்டிக்காய் எந்த பெருசாக கிடக்குண்டு. மடி ஃபுல்லாக வெண்டி எல்லாமே நிற்குதடி. இதுக்குள்ள எல்லா மரக்கறியும் நிற்குதடி. எல்லாமே வச்சுருக்குறோம். எல்லோரும் ஒரு பெட்டியாக வச்சுக்கிறோம். எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிறவே. எல்லோரும் வந்து கொஞ்சம் தெரிவினோம். நல்லா விளைஞ்சா தெரிவினோம் கொஞ்சம். வேறு இப்படி இங்கே இப்படி என்னென்னு இப்படி இருக்குது பெருசாக இருக்குது மரம். இதெல்லாம் என்னென்னு சொன்னால் இந்த பச்சை மிளகாயெல்லாம் நிறைய இருக்குது. மடி பிள்ளை, இங்கே பாருங்க பாவக்காய் பெருசை என்னென்று இவ்வளோ பெரிய பாவக்காய் இருக்குது. அதுக்கு வையடி விட்டுக்க வையடி இன்னுக்க வையடி விடல இந்த பாவக்காய். அவன் அந்த கொடியில் இருக்கிற பாவக்காய் அவள் வச்சுருக்குறா. என்னத்துக்குங்க இந்த பாவக்காய் வச்சுக்கிறீங்க?
எனக்கு தர போகிறீங்களா? ஓகே, வச்சிருங்க. வேண்டும் நான் வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் வந்து நல்ல வீடியோக்கள் எல்லாம் வெறும் கேடாவில் இருந்து எந்த பெரிய தோட்டம் வந்து friend in that program.